Good morning, dear student. Chapter 13 Python and CSV files. So, in the lesson, we will talk about topic read a specific column in a file. So, in the lesson, that is chapter number 13, we will CSV file எப்படி Python code மூலமா read பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு நாம யூஸ் பண்ண function reader. So, reader function மூலமா CSV file default delimiter comma இருந்தா எப்படி read பண்ணலாம். Custom delimiter கம்மாவை தவிர வேற எதாவது எப்படி ரீட் பண்ணலாம். இனிஷியலாக ஸ்பேஸ் இருந்து அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, கோட்டிங் கேரக்டர்ஸை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஒரு சிஎஸ்சி ஃபைலில் இருக்கிற பர்டிகுலர் காலத்தை மட்டும் ரீட் பண்ணலாம், ஷார்ட்டிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அந்த ஃபைல் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸையுமே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ஒரு லிஸ்ட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டு கெட் த ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் லைக் ஒன்லி ஐட்டம் நேம் அண்ட் ப்ராஃபிட் for the sample5.csv file, then you have to do the following. So sample5.csv இருக்கிற ஃபைலில் ஐட்டம் நேமையும் ப்ராஃபிட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்பெசிஃபிக்காக பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே சேம் தான், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் வேரி ஆகும். ஸோ ஃபைலை இம்போர்ட் பண்ணுறோம், தட் இஸ் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் சிஎஸ்வி. அதுக்கு அடுத்ததாக ஃபைலை ஓப்பன், அதாவது ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எந்த மோட்லனா ரீட் மோடில், எந்த ஃபைலை sample5.csv. ஸோ அப்படி நம்ம ரீட் பண்ணும் போது அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னா எஃப் அப்படின்ற அந்த வேரியபிளில் ஃபைல் ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகும். ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக நான் csv.reader அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரீடர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஃபைல் ஆப்ஜெக்ட் எஃப்ல இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸுமே அந்த ஃபைல் இருக்கிற எல்லா ரோஸுமே ரீட் பண்ணி ரீடர் ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்டில் அசைன் பண்ணுது. ஸோ அசைன்மெண்ட் முடிஞ்சது அப்புறமா ஃபார் லூப்பில் COL, இது வந்து கீவேர்டு இல்லை, இது வந்து லூப் கவுண்டர் வேரியபிள் தான். ஸோ COL இன் ரீட் ஃபைல். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ரீட் ஃபைல் இருக்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுமே COL அப்படின்ற அந்த பர்டிகுலர் லூப் கவுண்டர் வேரியபிள் அசைன் ஆகும். ஒன்ஸ் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். காலம் ஆஃப் 0 கொடுத்தனா 0th காலம், அதாவது இப்போ இங்கே மென்ஷன் பண்ணுறது COL அப்படின்னு கொடுக்குறோம். காலம் கொடுக்கறதுனால காலமும் இல்லை, இந்த இங்கே பொறுத்த வரைக்கும் அரே ரெப்ரசன்டேஷன் நம்ம எப்படி தான் செப்பரேட் பண்ண முடியும் அந்த ஃபைலைனா காலமாக தான் செப்பரேட் பண்ண முடியும். ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே ரோவாக தான் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அது காலமாக கொடுக்குறது தான் நம்ம COL ஆஃப் 0, COL ஆஃப் 3 கொடுத்துருக்கோம். ஸோ COL ஆஃப் 0 கொடுக்கும்போது ஐட்டம் நேம், காலம் ஆஃப் 3 கொடுக்கும்போது ப்ராஃபிட். ஸோ அப்போ அந்த ரெண்டு காலம் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. பட் ரீட் பண்ணும்போது எல்லா ரெக்கார்ட்ஸுமே ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் 2 காலம்ஸோட ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே மெத்தட்ஸில் மட்டும் வேரி ஆகுது, அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ டிஸ்பிளே பண்ணும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது நம்ம கொடுக்குற அந்த வேரியபிள் வித் அரே வேல்யூ வில் ரெப்ரசன்ட் ஒன்லி த பர்டிகுலர் காலம், நாட் எ ரெக்கார்ட். ஸோ அப்படி கொடுத்தோன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகிறது இதுதான். அந்த காலமில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? read a CSV file and store in a list. Store it in a list. ஸோ அப்போது நம்ம அந்த CSV ஃபைல் இருக்கிற ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ணி லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட் எடுத்துட்டோன்னா நமக்கு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒவ்வொரு ரெக்கார்டர் எடுத்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸை கீழே பார்க்குறீங்க. லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் எலமெண்ட். இப்போ எலமெண்ட் வர இடத்துல என்ன பண்ண போகிறோம், அந்த பர்டிகுலர் ரோவை உள்ள அனுப்ப போகிறோம். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து நான் ரீட் பண்ண போகிற CSV ஃபைல். ஸோ இம்போர்ட் CSVன்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணிட்டேன். இன் ஃபைல் ஈக்குவல் டு, அதாவது ஃபைல் நேம் நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வேரியபிளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்தோடு சேர்த்து அந்த வேரியபிளை அசைன் பண்ணிடுறேன். டிக்ளேர் அதர் வே ஆஃப் டிக்ளேரிங் த ஃபைல் நேம். ஃபைல் நேமை நம்ம ஓப்பன் ஃபைலுக்குள்ளே கொடுக்குறோம் இல்லையா, ஓப்பன் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோம். அப்படி கொடுக்காம ஒரு வேரியபிளில் அந்த பாத் வித் நேமோடு கொடுத்துடலாம். ஃபைல் நேமை ரீட் மோடில் கொடுக்குறோம், ஃபைலை ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட், ஃபைல் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, எஃப். ஸோ எஃப் அப்படின்ற ஆப்ஜெக்டில் அந்த இன் ஃபைல் கொடுத்த அந்த பாத்தில் இருக்க ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுது ரீட் மோடில். ஸோ இப்போ ரீடர் வந்து csv.reader ஆஃப் எஃப். ஸோ ஃபைலை ரீட் பண்ணியாச்சு. ஸோ ரீட் பண்ணிட்டோன்னா எல்லா ரெக்கார்ட்ஸ் எங்கே இருக்கும், ரீடரில் இருக்கும். ஸோ அரே வேல்யூ தான் லிஸ்டோட நேம், அரே வேல்யூ தான் லிஸ்டோட நேம்.
ஸோ இப்போ இந்த அரே வேல்யூ எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம், அரே வேல்யூ அப்படின்ற லிஸ்ட்ல ஒவ்வொரு ரோவா அப்படியே அப்பெண்ட் பண்ண போறோம். அதுதான் ஃபார் லூப்ல. ஃபார் ரோ இன் ரீடர். அப்ப ரீடர் அப்படின்றது அந்த சிஎஸ்சி டாட் ரீடர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ண ஆப்ஜெக்ட், அதாவது ரீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ரீடர்ல என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்த சாம்பிள் 6.csv இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே எதில் இருக்கும், ரீடர்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டுமே எங்க அசைன் ஆகுதுன்னா ரோல் அசைன் ஆகுது. அசைன் ஆன அந்த வேல்யூ அரே வேல்யூ டாட் அப்பெண்ட். அப்போ லிஸ்ட் நேம் டாட் அப்பெண்ட் ஆஃப் ரோ. ஸோ ஒவ்வொரு ரோவா அந்த லிஸ்ட்ல நம்ம அப்பெண்ட் பண்ணிடுறோம். ஸோ பிரிண்ட் ரோ கொடுத்தோன்னா எந்த ரோவை நம்ம இன்சர்ட் பண்ணமோ அந்த ரோ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஃபைல் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம லிஸ்ட்டை, அதாவது ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அரே வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்கும். ஃபைலில் நம்ம ரீட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸுமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சிம்பிள், எல்லா ப்ராசஸுமே சேம் தான். ஃபஸ்ட்டு சிஎஸ்வி மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம், அடுத்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், அடுத்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக ஃபைல் என்ன பண்ணுறோம்னா ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணிவிட்டு அந்த வந்த ரிசல்ட்டை ரீடரில் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் லூப்பில் அந்த லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம். எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஃபார் லூப்புக்குள்ளே அந்த ரீடர்லேருந்து ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ரோவில் அசைன் பண்ணுறோம். அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரோவை எடுத்து லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி பண்ணால் நமக்கு பாருங்கள் ரெப்ரஸன்டேஷன் பாருங்கள், லிஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து இருக்கு பாருங்கள். அவுட்புட் நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கிடைச்சிருக்கு. ஸோ ரீட் a CSV file and store a column value in a list for sorting. ஸோ இப்போ சார்ட்டிங்காக என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் காலத்தை மட்டும் லிஸ்ட்டில் அசைன் பண்ணிவிட்டு அதை சார்ட் பண்ண போகிறோம். Since the row heading is also get started, so avoid the first row should be skip. So இப்போ இங்கே என்னன்னா நம்ம சார்ட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ரோல் நம்பர், ஐட்டம் நேம், இங்கே ஐட்டம் நேம், காஸ்ட் ருபீஸ், குவான்டிட்டி, ப்ராஃபிட். ஸோ அந்த ஹெட்டிங்கை சேர்ந்து சார்ட்டிங் ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இன் திஸ் ப்ரோக்ராம் you are going to read a selected column from the sample7.csv. This sample7.csv file by getting from the user the column number and store the content in a list. So a particular column number எடுத்து லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். இப்போ சார்ட்டிங் பண்றோம். அந்த லைனை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். சார்ட் எ செலக்டட் காலம் given by a user leaving the header column descending order of value. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் CSV இம்போர்ட் பண்ணுறோம். CSV மாடியூலை நம்ம இம்போர்ட்டில் கொடுக்குறோம். அடுத்து ஃபைலை ரீட் பண்ணதுக்காக ஃபைல் நேமை இன் ஃபைல் அப்படின்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஃபைலை ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுக்கும்போது ஃபைல் நேம் மோட் வரணும். ஸோ ஃபைல் நேம் தான் நான் இன் ஃபைலில் அசைன் பண்ணிட்டதுனால அந்த இன் ஃபைல் அப்படின்ற அந்த வேரியபிளை இங்கே கொடுத்துட்றேன். ரீட் மோடில் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஓப்பன் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபைல் ஆப்ஜெக்ட் ஒரு ஹேண்டில் சொன்னோம். அது எஃப்ல அசைன் ஆகிடும். ஸோ அசைன் ஆன பிறகு ரீடர் ஈக்குவல் டு CSV டாட் ரீடர் ஆஃப் எஃப். அப்போது CSV டாட் ரீடர் ஆஃப் எஃப் அப்படின்ற அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் மூலமாக ரீட் பண்ணும்போது இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸுமே ரீடர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் அசைன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ரீடர் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் என்னாகும், ஃபஸ்ட்டு ரோ வந்து ஸ்கிப் ஆகிடும். இப்போ அரே வேல்யூ. ஸோ இங்கே இடத்துல என்ன பண்ணுறோம், அரே வேல்யூ எதுக்கு, ஒரு எம்டி லிஸ்ட்டில் அரே வேல்யூ அப்படின்ற எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் a equal to int of input enter the column number between 0 and 3. ஸோ எந்த காலத்தை நீ ஸ்டார்ட் பண்ண போறியோ அந்த காலம் நம்பரை நம்ம இன்புட்டாக கெட் பண்ணிடுறோம். ஃபார் ரோ இன் ரீடர். ஸோ அந்த பர்டிகுலர் ரீடர் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரோவில் ரெக்கார்ட் அசைன் பண்ண போகிறோம். அரே வேல்யூ டாட் அப்பெண்ட் ஆஃப் ரோ ஆஃப் ஏ. அப்போது எந்த காலம் உனக்கு அப்பெண்ட் ஆகணுமோ அந்த காலமோட நம்பரை இன்புட்டாக வாங்கிட்டோம் இல்லையா, அதை வந்து எலமெண்ட்டாக அரே வேல்யூக்கு அப்பெண்ட் பண்ணுறோம். அரே அப்படின்ற அந்த லிஸ்ட்டுக்கு அரே வேல்யூ அப்படின்ற லிஸ்ட்டில் இந்த ரோவை நம்ம
தட் இஸ் அந்த பர்டிகுலர் காலத்தை அப்பன் பண்ணிடுறோம். ஸோ அரே வேல்யூ டாட் சார்ட், அரே வேல்யூ டாட் சார்ட் ஃபார் லூப் முடிஞ்ச பிறகு எல்லா அந்த பர்டிகுலர் ஃபீல்டோட எல்லா வேல்யூஸுமே வந்து நம்ம லிஸ்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடுது. அப்படி ஸ்டோர் ஆன எல்லா வேல்யூஸும் அரே வேல்யூ அப்படின்னு லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அரே வேல்யூ டாட் சார்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பர்டிகுலர் காலம் வந்து சார்ட் ஆகி கிடைக்கும் ரிசல்ட். ஸோ ஃபார் ரோ இன் அரே வேல்யூ, ஃபார் ரோ இன் அரே வேல்யூ பிரிண்ட் ரோ. ஸோ இப்போ அந்த சார்ட்டான அந்த அரேவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற அவுட்புட் இது போல தான் இருக்கும். ஸோ எந்த காலம் நம்ம இன்புட்டாக கெட் பண்ணுறோன்னா காலம் சி. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈக்குவலண்ட்டான குவான்டிட்டி 12, 10, 50 இருக்குது. அண்ட் டோட்டல் ப்ராஃபிட் ஆல் the 4 values are sorted. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ட் ஆகிட்டு நமக்கு லிஸ்ட் டைப்பில் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. Read a CSV file and store a column value in a list for sorting. ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் அது. சார்ட்டிங் பண்ணுறோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தா நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் கிடைக்கும். அதுவே அதான் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் நேம் டாட் சார்ட் கமாண்ட் அரேஞ்ச் எ லிஸ்ட் வேல்யூ இன் எ ascending order. List name sort reverse equal to true is used to arrange a list in descending order. ஸோ நம்ம ட்ரூன்னு கொடுத்தோம்னா இதில் சார்ட்டில் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தோம்னா டிசெண்டிங் ஆர்டரும்,